ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அந்த பீமா ஜுவல்லர்ஸில் கோல்டன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதில் வந்து என்ரோல் பண்ணியிருந்தேங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்கீம் தான். ஸோ நீங்கள் வந்து வீடியோ காலில் ஜுவல்லரிஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் ஷாப்பில் போயிட்டு ஜுவல்லரிஸ் எதுவுமே எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, ஆன்லைனில் வீடியோ காலில் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் என்ரோல் பண்ணியிருந்தேங்க. ஆனா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெப்சைட்டில தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த பேஜ்லேயே போட்டுட்டாங்க. ஸோ நான் என்ரோல் பண்ணுற டைமில் வந்து வீடியோ கால் ஃபெசிலிட்டின்னு தான் போட்டிருந்தாங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுக்காம விட்டுட்டேன். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, வெப்சைட்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பீமா கோல்டு வெப்சைட்டில தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பத்தி பார்த்தீங்கன்னா, இதோட டியூரேஷன் வந்துட்டு 11 மந்த்ஸு. நம்ம மினிமம் 5000 கட்டணும். அதுக்கப்புறமா வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000ல கட்டிக்கலாம். அதாவது 5000 கட்டுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா 6000, 7000 அந்த மாரி கட்டிக்கலாம். பட் ஆனா 8000க்கு மேல கட்டினா அப்படின்னு சொன்னா, ஒரு 100 மில்லிகிராம் வந்து கோல்டு காயின் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து 10,000 ஸ்கீமுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மார்ச்ல வந்து ஃபுல்லாவே நானு கட்டிட்டேன். ஸோ 11 மந்த்ஸுக்கும் நான் வந்து பே பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஏப்ரல் 22 வந்து மெச்சூரிட்டி ஆகும். அதுக்கப்புறமா நான் கோல்ட் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணுறப்போ, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டா, கஸ்டமர் கேர்ல வந்து ஒண்ணுமே ரெஸ்பான்ஸே இல்லங்க. அவங்க ஜஸ்ட்டு இந்த மாரி வெப்சைட்ல சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெயில் போட்டேன். மெயில்லயும் வந்து அவங்க கஸ்டமர் கேர கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. வேற எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க குடுக்கல. அதுவும் இல்லாத எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வெப்சைட்ல டிசைன் சூஸ் பண்ணிட்டு, அதில ஒரு கோடு இருக்கும். அந்த கோட வந்து எங்களுக்கு குடுத்தீங்கன்னா, அதில வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, அது பார்த்தீங்கன்னா, இதில என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ, அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க கோல்டு எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் இருந்தாலும், உங்களுக்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜே கிடையாது. ஸோ, உங்களுக்கு கோல்டுக்கு மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அது வந்து நான் ஆர்டர் பண்ணா தான் தெரியும். அது எனக்கு தெரில இப்போ. ஆ இப்போ வந்து அது நான் வந்து 10,000 கட்டியிருக்கேனா, ஸோ 10,000 11 மந்த்ஸுக்குனா 1,10,000க்கு வந்து நான் ஜுவல்லரி வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இது வந்து நான் வந்து வெப்சைட்ல சூஸ் பண்ணணும். அது ஒண்ணு தான் வந்து ஆக்சுவலா இந்த ஸ்கீம்ல வந்து ஒரு ட்ராபேக் மாரி இருக்கு. மத்தபடிக்கு நல்ல ஸ்கீம் தாங்க. உங்களுக்கு வந்து கோல்டு காயினும் உங்களுக்கு ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் அவங்க ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதுவும் இல்லாத உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா விஏவே கிடையாது. அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா இதோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க இத பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆ நீங்க அந்த வெயிட்டுக்கே நீங்க போட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்க வந்து ஜூம் பண்ணி கூட பார்க்க முடியல. நீங்க ஜூம் பண்ணா ஃபுல்லா ஜூம் ஆயிடுது. ஃபுல்லா ஜூம் ஆயி, இப்போ ஒரு டிசைன் இருக்கு அப்படின்னா, அந்த டிசைன்ல வந்து இப்ப அந்த ஸ்டோனு அந்த மாரி ரொம்ப நுணுக்கமான இதெல்லாம் தெரியுது. பட் ஆனா உங்களுக்கு ரொம்ப பொறுமையா நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு டிசைன் நீங்க எடுத்துட்டு திருப்பி திருப்பி ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு ஜுவல்லரி வியூ பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆ என்ன சொல்றது? ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கு. அதுவும் இல்லாத அவங்க கிட்ட நான் அத சொன்னேன். ரொம்ப ரொம்ப கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்குங்க. டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ எனக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டியாவதும் ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானு. ஆனா பட் அவங்க வந்து அதுக்கெல்லாம் ரெடியாவே இல்ல. அண்ட் கஸ்டமர் கேர்லயும் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்ட்டா கிடையாது. ஏன்னா நீங்க கடைக்கு போனீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது எனக்கு தெர்ல. பட் ஆனா இந்த ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நிஜமாலுமே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு. கலெக்ஷன்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஜூம் ஆப்ஷன் வந்து என்ன சொல்றது? நீங்க ஜஸ்ட் ஜூம் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தானே அந்த டிசைன்ஸ் தெரியணும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஜூம் பண்ணீங்கன்னா, அது ஃபுல்லா ரொம்ப பெருசாயிரும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த டிசைன நீங்க பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு டிசைனும் தெரிய மாட்டேங்குது. அந்த சைஸ்ல மொபைல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுலயும் டிசைன் தெரிய மாட்டேங்குது. நீங்க வியூ பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அத நீங்க ரொம்ப பொறுமையா பார்க்கணும். ஒரு ஒரு டிசைன். அது வந்து என்ன சொல்றது? கிளியராவே தெரியல. அதுக்கப்புறமா வெப்சைட்ல சூஸ் பண்றது ரொம்ப, 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 ரொம்ப டஃப்பா இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்டின்னா மட்டும் இந்த ஸ்கீம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்ல அப்டின்னு சொன்னா, கொஞ்சம் வேஸ்டேஜுக்கு போனாலும் பரவால்ல. நீங்க நேர்லயே போய் போட்டு பார்த்து, நல்லா கடையிலேயே போயிட்டு அந்த ஸ்கீம் கோல்டன் என்ன உங்களுக்கு வேணுமோ, அந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெரிய வேஸ்ட்டு.